மாப்பிள்ள நான் வந்து இப்படி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் கழுவி ஊத்துறேன். என்ன கழுவுனாங்க? பாத்திரத்தை கழுவுனாங்க. அற்புதமா இருக்கு. நீ நாம தான் இங்க தப்பு. சிக்கன் கொண்டாட்டம் எப்படி? நாங்க சிக்கன் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு கொண்டாட்டம் என்ஜாய் பண்றோம். சிக்கன் கொண்டாட்டம் என்னன்னா கோழி உயிரோட இருக்கும்போது ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. ஸ்பெஷல் ஆம்லேட் போடுங்க. ஸ்பெஷல் ஆம்லேட். அந்த எதிர்த்தாப்புல இன்னொரு கடை இருக்கு, அங்க போய் வாங்க, நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஆனந்தத்துல போனோம். பத்தியில பைத்தியம் ஆயிட்டாங்க. வெல்கம் டு MJM vlogger. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா, எல்லாருமே வந்து பெரிய லெவல்ல ஹை லெவல்ல பீக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு கடையை சொல்றாங்க. நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்டா கையை கடவு தோணாது, நாக்குல அப்படியே ருசி அப்படியே இருக்குங்காங்க. அது நம்மளோட ஃப்ரெண்டோட கடை தான், நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா மத்தவங்கள வச்சுதான் நமக்கு தெரியுது. ப்ரோ, இதை விட ஒரு நாள் இருந்தே கால் பண்ணா, மாப்பிள்ள நான் வந்து இப்படி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் கழுவி ஊத்துறேன். என்ன கழுவுனாங்க? பாத்திரத்தை கழுவுனாங்க. பரவாயில்ல, நல்ல ஜோக். இந்த வருஷத்துல சூப்பர் ஜோக்கு போட்டிருக்காப்ல. கடை தொடங்க போறேன், ஃபுட் கடை தொடங்க போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி இருக்கிற கடைக்கே போக்கு நேரம் இல்லை, இதுல வந்து நீ தொடங்கி என்ன பண்ண போறேன். இப்ப என்னன்னா, மக்கள் வந்து நம்ம இந்த கடையை வந்து ஒரு பெருசாவே எதிர்பார்க்கல. இப்ப போக போக நம்ம மக்கள் சைட்ல வந்து இது ஒரு பெருசா ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. பேர் வந்துட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் ஒரு பிராண்ட் பெருசா கொண்டாடுற. நம்ம நண்பன் இந்த அளவு வளர்ந்துட்டான்னு சொல்லும்போது நம்ம வந்து ஓசியில சாப்பிடாம போனா எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓசியில சாப்பிடாம இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஓகேதான். நம்ம கடை பேர் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட். ஆனா அதோட தட்டுக்கடை. ஆனா பாருங்க, உள்ள லைட் எரியுது, பங்களா பங்களாவா வச்சிருக்காங்க. தட்டுக்கடையா என்னப்பா இது? தட்டுக்கடையில தட்டை காணலையே. சரி, இனி நம்ம உள்ள போய் பார்ப்போம். வெல்கம் டு MJM vlogger. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, ஏதோ ஒண்ணு பொரிஞ்சிட்டு இருக்கு, அற்புதமா இருக்கு. இன்னைக்கு நாம தான் இங்க தப்பு. இதுதான் சிக்கன் கொண்டாட்டம் மாமா. இன்னைக்கு நம்ம கையால யாரெல்லாம் சாப்பிட போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு செம வைப்ல தான் இருக்கும். சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? என்ன ஸ்பெஷலா இருக்கு ப்ரோ? இங்க ஸ்பெஷலா நிறைய இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்க கடையே ஸ்பெஷல் தான் ப்ரோ. இன்னொரு ஆமா பையன் கிடையாது ப்ரோ. நைட்டு டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம மெயின் கடையில? ஸ்பெஷலாட் வந்து எதுவும் இல்லை ப்ரோ. காடை போர்டில் வச்சிருப்போம், ஆனா நான் இங்க எதுவும் வைக்க மாட்டோம். எங்களுக்கு இங்க சிக்கன் கொண்டாட்டம் இருக்கு. சிக்கன் கொண்டாட்டம் எப்படி? நாங்க சிக்கன் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு கொண்டாட்டம் என்ஜாய் பண்றோம். சிக்கன் கொண்டாட்டம் என்னன்னா, கோழி உயிரோட இருக்கும்போது ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அது ஒரு உற்சாகமாட்டு இருக்கு. இது 65 கிடையாது, சாரி, சிக்கன் கொண்டாட்டம். அப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்றோம். ஸ்பெஷல் ஆம்லேட் போடுங்க. ஸ்பெஷல் ஆம்லேட். அந்த எதிர்த்தாப்புல இன்னொரு கடை இருக்கு, அங்க போய் வாங்க, நல்லா இருக்கும். ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க இங்க கடையில சமைச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆப்போசிட் கடையில போனா எப்படி ப்ரோ? ப்ரோ, ஓனர் இல்ல ப்ரோ, அதனாலதான். ஓனர் இல்லன்னா நீங்க ஆப்போசிட்ல அனுப்பிடுவீங்க, அப்படிதானே ப்ரோ? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ப்ரோ, எல்லாருமே வந்து நல்ல கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மன்னிக்கவும், இறைச்சி வந்துடுச்சாமா. அப்படியா? இப்படிதான் இருக்குமா? சரி, ரைட்டு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ வேணும்? ஸ்பெஷல் ஆம்லேட் ப்ரோ. முன்னாடி போய் உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க இப்போ கொண்டு வரோம். ஓகே. ஆர்டிஸ்ட் நான் தான் வளர்ந்தேன். அந்த டைம் கூப்பிட்டான், ஒரு சின்ன ஒரு டிராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வெளியில உள்ள மக்கள் எல்லாம் சொல்லும் போது கரெக்டா தான் தெரியுது. எல்லா கடையிலும் நம்ம போய் வந்து ஒரு கேட்லாக் கேட்போம். அந்த கேட்லாக் கேட்டா அந்த லிஸ்ட் விட. ஆனா உள்ள என்ட்ரன்ஸ்ல ஏறும் போதே பாருங்க, மேல பாருங்க, கூட வச்சு தொங்க போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய இதா இருக்கு. ஏன்னா கூட படிக்கும் போது அவனுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்ல. பிரிஞ்சு போன போறதான் அறிவெல்லாம் வந்துருக்கு. கூட்டணி சேரது வந்து நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். நண்பர்களே, இப்ப நம்ம உள்ளாடி போறோம். உள்ளாடி போயிட்டு இந்த கடையில என்னென்ன டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்னா நாங்க டேஸ்ட் பண்ணோம். நீங்களும் வீடியோல பார்த்து வைபாவிக்கோங்க.
நேசமணி வண்டியா? தொடுவட்டி. தொடுவட்டி. தொடுவட்டின்னா அப்படி இல்ல, மாத்தாண்டத்தோட முன்னாடி நேம் வந்து தொடுவட்டின்னு சொல்லுவாங்க, அதனால வச்சிருக்காப்புல. நேசமணி நான் நம்ம கனராஜ் நேசமணியா இருக்குமோ? பரவாயில்ல, நம்ம கூட இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, ரொம்ப யோசிக்கிறேன் இல்ல. நாங்க லாஸ்ட் பெஞ்சுடா, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருந்த நீ என்ன ஆவன? இது வந்து பழைய காலத்துல அதெல்லாம் தொடாதீங்க brother. அது ரொம்ப காஸ்ட்லியான, பார்க்கதான் கொஞ்சம் பழசா இருக்கு. அது ஓல்ட் இஸ் கோல்டுல உள்ளது பாத்தீங்களா, பிலிப்ஸ். அது ரேடியோ அப்போ உள்ளது. பிலிப்ஸ் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்களா? பிலிப்ஸ் எங்க பக்கத்து வீட்டுக்கு இருக்கும். பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. ஆனா உள்ள வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு ஆனந்தத்துல போன மாதிரி. பசியில பைத்தியம் ஆயிட்டாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா. பரவாயில்ல, ஒரு எல்லா டேபிள்லயும் இப்படி ஒரு கேட்டலாக் சூப்பர் மெனு. பரவாயில்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஐடியா யோசிச்சு பண்ணிருக்காங்க. அதான் பிரதர் நான் சொன்னேன் இல்ல, நாங்க லாஸ்ட் பெஞ்சு, நாங்க இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா பண்ணுவோம். டேபிள்லயே வச்சிருக்காங்க, சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, கடையெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. இனிமே சாப்பாடு இதுவும் பார்க்கும்போதும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் சொல்றத பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டவுட்டா தான் இருக்கு. அவ்வளோ செலவு சாப்பிடணுமான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பையனா இவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, அப்படியாவது அறிவு. ஃப்ரெண்டை பார்த்தியா, முன்னாடி டீச்சர்ட்டு அடி வாங்குவோம் ப்ரோ, நாங்க லாஸ்ட் விழுந்து ப்ரோ அடி. இப்போ என்னன்னா அவரு அந்த சட்டில இருக்கிறத மட்டும் அடிச்சு கிடக்காரு. அடிச்சுட்டு இருந்தாலும் கடைக்கு ஓனர் ப்ரோ, இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனரா இருக்காரு, இவ்வளவு பெரிய கஸ்டமர்ஸ் வச்சிருக்காரு. எங்க பேட்ச்ல நான் தான் ஒரு படம் பண்ணணும். எங்க ஃப்ரெண்டு நாங்க சொன்ன லாஸ்ட் பெஞ்சில சேர்ந்து இந்த அரட்டை போட்ட கேங் நாங்க தான். இப்போ அவரை விட்டு பிரிஞ்சுட்டாரு, அதனால நல்லா இருக்காரு, உருப்பட்டாரு. எங்க கூட இருந்திருந்தா இந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. கொண்டு வர சொல்லுங்கடா, பசிக்குதுடா. கொண்டு வர சொல்லுங்கடா, பசிக்குதுடா. அவனை சாயந்தரம் ஹோட்டலானா அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகும். அந்த ஸ்மெல்லே பசி தூக்குதுடா. இந்த பஸ்ல போனா நம்ம வந்து பாயிண்ட்ல இறங்கிடலாமா? நீ எதுக்கு நேசமணி காலேஜ் போறேன்னு எனக்கு தெரியும் தம்பி. நீ படிக்கதான் போவ தெரியும். தெரியும் தம்பி, நீ அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்க தெரியும், அந்த பொண்ணை பார்க்க போறது தெரியும், அதுல நிக்கிற போலீஸ்கார ஒன்னால ஒன்னு புடிச்சு விட்டு இருந்தா தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. சின்ன பசங்கன்னா பொண்ணு பார்க்கதான்ப்பா செய்யும். சின்ன பசங்க பொண்ணு பார்க்கலாம், ஆனா இந்த பசங்க போய் நின்று பொண்ணை பார்க்கறதும் தப்பு. அது சொன்னா கேளு, பார்க்கறது இல்ல, அது லூட்டி அடிக்குது. ரைட்டு, பாக்குறது. ஒரு பஸ் ஆகும் போது, டூரிஸ்ட் போது, ஒரு கார் போது, பைக் போது, நீ பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீ ஓட்ட மாட்டேன், என்ன ஓட்ட மாட்டேன்னு சொல்லி என்ன ஓட்ட மாட்டேன். ஓட்டுறதுக்கு என்னது, காரா இல்ல பைக்கா? பைக்னா பெட்ரோல் போடலாம், கார்னா டீசல் போடலாம். ஏண்டா என்ன படுத்துறீங்க? தெரியாம கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு சாப்பாடு நான் வாங்கி தரேன் இல்ல, சும்மா இருக்கடா. ஓசில அவன் மயிறு தான் தருவான், தரமாட்டான்டா. கேமராமேன் ஜினோவை பாருங்கடா, டயர்ட் ஆயிட்டான்டா. லாஸ்டா பொங்கல் வச்ச வீடியோல நம்ம அது வந்து பிரேம் வந்து பேஸுக்கு வச்சா அவன் நம்ம இடுப்புக்கு வச்சிருந்தான். ஓ அப்படி, அவனா நீ? எதுல இருந்து தொடங்கலாம் தெரியல. ஒரு வாசம்
அப்போ என் மனசே அப்படியே அது என்ன தெரியுமா, இதான் சிக்கன் கொண்டாட்டம். நான் ஃப்ரை பண்ணேன் தெரியுமா, அதுதான் இது. சிக்கன் கொண்டாட்டம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. நல்ல டேஸ்ட், சூப்பரா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பொரிஞ்சிருக்கு. இது சாப்பிட்டாம காடை காடை. இது நாட்டுக்கோழி கறி, சூப்பரா இருக்கு. இது என்ன, இது வெரைட்டி காடை 65. இது என்ன வெரைட்டி? இது ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. ஓகே ஓகே ஓகே. ஆட்டுக்கால் பாயா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம நாட்டுக்கோழி எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையில வேற லெவலில் இருக்கு ஆட்டுக்கால் பாயா. நல்லா இருக்கு. ஆனா உண்மையில மற்றவங்க சொல்றதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கு. மற்றவங்க நம்ம சொன்னாங்க ஒரு டிஷ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாகவும் தரமா வச்சிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம இந்த கடைக்கு வந்தா வந்து திருப்பி வரணும் போல தோணுது. நீ ஒர்க்கா தானே வந்த, அதுக்கு மேல எங்க திருப்பி வரணும். இன்னும் திருப்பி வன தோணுது. டேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. உண்மையிலே சிக்கன் கொண்டாட்டம்லாம் செம்ம டேஸ்ட், சொல்லவே வேண்டாம். வேற லெவலில் இருக்கு. ஒவ்வொரு இந்த சிக்கன் கொண்டாட்டம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா என் ஃப்ரெண்டுக்குள்ள இவ்வளவு பெரிய டேலண்ட் இருந்துன்னு எனக்கு தெரியாம போச்சு. அந்த காரம் இல்லாம எல்லாருமே சின்ன குழந்தைகளுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஒரு டேலண்ட வச்சிருந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள். பரோட்டா பத்தியா, பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்குதா. சுவையை பத்தி சொல்ல முடியாது. ஐயோ, ஆட்டுக்கல்ல ஓட்ட தெரியுது. அங்கே டேஸ்ட் சான்ஸே இல்லை. இதை பத்தி பேச என்னால முடியல, சாப்பிடாம இருக்க முடியல. இந்த போட்டான இருக்கு. நண்பர்கள், உண்மையிலே இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம மார்த்தாண்டத்துல பம்மம் பக்கத்துல ஒன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு தான் இருக்கு. உண்மையிலே ஃபுட் வந்து செம்ம டேஸ்ட், வேற லெவல். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியெல்லாம் வந்தா வாங்க, கண்டிப்பா வாங்க, மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து வேற லெவலு. நான் வந்து சொல்றதை விட எங்க பிரதர் ஜான் சொல்லுவாப்புல. நீங்க என்ன சொல்ல வரீங்க பிரதர்? உண்மையில எங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து நல்ல வேற லெவலில் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் ஃபுட் ஸ்ட்ரீட் ஹோட்டலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கு, தரமா இருக்கு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கு. சாஜின் வந்ததுல இருந்து எடுத்து அங்க பாதி பிளேட்டை காலி பண்ணிடுவோம். நம்ம தம்பி சாஜின் கடிக்கிறத பார்த்தீங்களா, அந்த அளவு டேஸ்ட். இந்த பாதி பிளேட்டையும் எடுத்து விளங்கியாச்சு. அவனுக்கு இப்போ vlog பண்ற டைம்ல இல்ல, சாப்பாடு வைப்ல இருக்கான். சாப்பாடு தான் முக்கியம், நமக்கு சோறு தான் முக்கியம். நண்பர்களே, உண்மையிலே செம்ம கடை. உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. எங்க நண்பனுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்னு தெரியாம போச்சு எங்களுக்கு. நம்ம தம்பி சாதின் வந்து சாப்பிட்டதுல வயறு ஃபுல்லாகி உண்ட மயக்கத்துல இருக்காப்புல. லெவல் டேஸ்ட் எல்லாமே நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜூஸுக்காண்டி நம்ம வந்து வெளியில வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஏரியால வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிக்காண்டி வந்திருக்கோம். ஜூஸும் வந்துச்சு. ஸோ நம்ம லெமன் ஜூஸ் ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் குடிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த டேஸ்ட். சரி, ஓனர் சார் வாங்க. இவங்க தான் நம்ம வந்து கடையோட ஓனர். இது இந்த சாப்பாடோட மகிமை இவரு கையில தான் இருக்கு. இவரு கை எப்படி தரமான சுவை போடுதோ அதே மாதிரி இவருக்கு மனசு நல்லா. எனக்கு அப்பவே டவுட் உண்டு. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில இருக்கும்போது பெஞ்சில தட்டி இருப்பாரு பரோட்டா தட்டிக்கிற மாதிரி. அப்பவே டவுட் உண்டு, ஒரு நல்ல பரோட்டா இதுல தட்டுதாரு. எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. சில போன எங்க நண்பர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கடை வச்சிருக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க இவ்வளவு சாப்பிட்டு எடுத்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா ஒருத்தன் ஒண்ணும் பண்ணாம 2 ஜூஸ் வச்சுக்கிட்டு வாயில வச்சுட்டு இருக்கானே, இவனை என்ன சொல்லதுக்கு நம்ம. உண்மையிலே இந்த கடை வந்து உண்மையிலே செம சூப்பரான கடை. ஃபுட் ஸ்ட்ரீட் மாடர்ன் தட்டு கடை. உண்மையிலே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து அல்டிமேட். இதெல்லாம் செமையான ஒரு ஃபுட் எல்லாம் நல்ல டேஸ்ட், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க
ஆனா நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு இருக்குமோ பார்த்தோம். ஸோ வந்த பிறகுதான் தெரியுது. ஸோ நல்ல கிராண்டாவும் இருக்கு, உள்ள போகும்போது நல்ல திருப்தியாகவும் இருக்கு. இங்க வந்து ஃபேமிலியோட வாங்க. இது கரெக்டான இந்த லொகேஷன் எங்கன்னா நம்ம அத்தாண்டம் போற வழியில வந்து ஒன் ஸ்டாப் பக்கத்துல இந்த இது தட்டுக்கடை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் வாங்க. 1.5 வருஷம் ஆச்சு இந்த கடை ஸ்டார்ட் ஆகி. எங்க ஆனா ஃப்ரெண்டு இப்படி ஒரு கடை வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க டெய்லி வந்து ஃப்ரீயா இப்படி சாப்பிட்டுட்டு போயிருப்போம். நாங்க அப்படி சாப்பிட்டுருந்தா இதுக்கு முன்னாடி இவன் கடையை இழுத்து மூடியிருப்போம். அதுன்னு ஒரு விஷயம். உண்மையிலே செம டேஸ்ட், சான்ஸே இல்லை. இது நாங்க வந்து விளம்பரத்துக்கு வேண்டிய வேற எதுக்கு வேண்டியும் சொல்லல. உண்மையில வந்து சூப்பரா இருக்கு ஃபுட்டு. நீங்க வேணா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய vlog வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. நல்லா உறிஞ்சு உறிஞ்சு குடிக்காரு. செருப்பு பிஞ்சிடானா?